हमारा फाइट तो बीजेपी का साथ नहीं था, हमारा फाइट था इलेक्शन कमीशन का साथ। अगर इलेक्शन कमीशन बेच जाए, अगर जुडिशियरी से कोई जस्टिस ना मिले, अगर इतना लोगों को लॉजिस्टिकल नाम पे निकाल दिया जाए, वन साइडेड इलेक्शन ऑफिसर लोग काम करे, स्विच अप कर दे। வணக்கம். मैं इस्तीफा नहीं दूंगी. I will not give resignation. மம்தா பானர்ஜியுடைய இந்த சவால் என்ன நடந்தது? மம்தா பானர்ஜியை தீயில் விழுந்த ஈ போன்று தூர வீசி விட்டார்கள். சுபேந்துரு அதிகாரி he became the chief minister of West Bengal. இப்போ மம்தா பானர்ஜி நான் ரோட்ல இறங்கி போராட போகிறேன், இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போக போகிறேன், இந்தியா அலைன்ஸில் நான் தான் ஒரு மிக ஸ்ட்ராங்கான நபர். இப்போ மம்தா பானர்ஜிக்கு திடீரென்று இந்தியா அலையன்ஸின் ஞாபகம் வந்து விட்டது. ஒட்டுமொத்த ஆப்போசிஷன் இன்னைக்கு ஒன்று கூட போகிறதா, மீண்டும் ஒரு முறை இந்தியா அலையன்ஸை ரிவைவ் செய்ய போறார்களா? இந்த விஷயம் எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அவர் ஃபைட் இஸ் வித் எலெக்ஷன் கமிஷன். மம்தா பானர்ஜியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்க. அவர் ஃபைட் இஸ் வித் election commission. If the election gets sold out, if we get no justice from judiciary, if so many people are removed in the name of logical discrepancy, if one side election officer works, if they switch off the machines and capture EVM, அப்போ என்ன நடக்கும்? ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது, EVM திருட்டு நடந்திருக்கிறது, போலரைசேஷன் நடந்திருக்கிறது. ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு கட்சி சார்பாக வேலை பார்த்திருக்கு. ஏராளமான லட்சக்கணக்கான நபர்களுடைய பெயரும் நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்தையுமே வைத்து மம்தா பானர்ஜி அவர்கள் கூறியதை நீங்களே கேளுங்கள். हमारा फाइट तो बीजेपी का साथ नहीं था, हमारा फाइट था इलेक्शन कमीशन का साथ। अगर इलेक्शन कमीशन बेच जाए, अगर जुडिशियरी से कोई जस्टिस ना मिले, अगर इतना लोगों को लॉजिस्टिकल नाम पे निकाल दिया जाए, वन साइडेड इलेक्शन ऑफिसर लोग काम करे, स्विच अप कर दे। இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சலுக்கு முன்பு சரி கோரிக்கை உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவை. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இது மட்டுமல்ல. Now Mamta Banerjee says, I am grateful to all my India Alliance team leaders. India Alliance team leaders. Sonia Gandhi ji thanked me up. Sonia Gandhi நேரடியாக அவருக்கு நன்றி தெரிவித்தாரா. ராகுல் காந்தி எதன்படி, அரவிந்த் கெஜ்ரிவால், உத்தவ் தாக்கரே, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்டின் சீஃப் மினிஸ்டர், யுனைடெட் இந்தியா அலைன்ஸ், இந்தியன் அலைன்ஸ், அதை அவர் ஞாபகப்படுத்தி பார்க்கிறார். நீங்களே கேளுங்கள். I am grateful to all my India team's leaders. Sonia ji rang up me, Rahul Gandhi rang up me, Arvind Kejriwal, Uddhav Thackeray, Akhilesh Yadav, Tejaswi, Hemant Soren Yadav, Jharkhand Chief Minister, all the allies of United India Alliance. My target is very clear. I will strengthen the India team just like a small person. And now I don't have any chair, so I am a commoner. மம்தா பானர்ஜி அவர்கள் கூறிய விஷயம் என்ன? இந்த தேர்தலில் நூற்றுக்கணக்கான சீட்டுகளை பிஜேபி திருடிவிட்டது. பிஜேபி திருடிவிட்டதா? அப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும்.
எந்த அளவில் மம்தா பானர்ஜி இந்த இந்தியா அலையன்ஸ் என்கிற இந்த அமைப்பை சீர்குலைக்கக்கூடிய வேலையை, இந்த அமைப்பை உடைக்கக்கூடிய வேலையை பார்த்தாரோ, இன்னைக்கு அதே பெண்மணி இந்தியா அலையன்ஸை பற்றி பேசும்போது அதை எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? We did not lose the election. We were made to lose the election. BJP misused the election commission. நாங்க தோற்கவில்லை, எங்களை தோற்கடித்திருக்கிறார்கள். பிஜேபி இந்த தேர்தலை மிஸ்யூஸ் செய்திருக்கிறது. இந்த அனைத்து அலிகேஷனுமே ஒரு விதத்தில் நியாயப்படுத்தி பார்க்கலாம். Because it's been Mamta Banerjee who's saying all of this. But India Alliance-ஐ உடைத்தது யார்? Today we need to talk about it. Where is India Alliance today? DMK and Congress. India Alliance-ல தானே இருந்தார். What did Congress did in Tamil Nadu? தமிழ்நாட்டுல காங்கிரஸ் டிஎம்கேவை ஏமாற்றி விட்டது. அப்போ இந்தியா அலையன்ஸ் ஸ்டேட்ல கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் again when it comes to Delhi election he says no I don't want anyone. இதே போன்றுதான் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் வரும்போது she says we don't want Aam Aadmi Party, we don't want Congress. So there is no India Alliance as such. இன்னைக்கு மம்தா பானர்ஜி தோல்வி அடைந்ததற்கு இன்னைக்கு அவருக்கு இந்தியா அலையன்ஸ் ஞாபகம் வந்து விட்டதா? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்களை இன்னைக்கு நாம் அலசி பார்க்க போகிறோம். We fought inch by inch. மம்தா பானர்ஜியோடைய இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க கேட்க வேண்டும். We fought inch by inch. Definitely there is no doubt that Mamta Banerjee, the way she fought, it is fantastic, it is marvelous. ஆனால் we fought so much keeping life and death in front of us. உயிரை பணைய வைத்து கையில் பிடித்து கொண்டு இந்த தேர்தலில் நாங்கள் களமிறங்கினோம். காரணம், இந்த போட்டி பிஜேபியுடன் கிடையாது. இந்த போட்டி நேரடியாக தேர்தல் ஆணையத்துடன். தேர்தல் ஆணையத்தை பிஜேபி வாங்கிவிட்டது, விலை கொடுத்து வாங்கிவிட்டது. தேர்தல் ஆணையர்களை பிஜேபி விலை கொடுத்து வாங்கிவிட்டது. இது எல்லாமே சரிதான். ஆனால் 2023ஆம் ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் வழியாக தேர்தல் ஆணையர்களை பிரைம் மினிஸ்டர் தான் தேர்வு செய்ய வேண்டும். பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர் ரெண்டு பேருமே ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள். சும்மா உபசாரத்துக்கு ராகுல் காந்தியை அல்ல லீடர் ஆஃப் ஆப்போசிஷனை கொண்டு வந்தார்கள். Why did India Alliance didn't get on the roads? Where is Rahul Gandhi? Where was Mamta Banerjee? Where was Arvind Kejriwal? Where was other political leaders? Where was MK Stalin? Nobody knew. யாருமே ரோட்ல இறங்கவில்லை. காரணம் என்ன? எதற்காக ரோட்ல இறங்காமல் நீங்க இந்த விதத்தில் போராடி வருகிறீர்கள்? இன்னைக்கு மைக்க பிடிச்சிட்டு நீங்க பேசுறீங்க, இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டவர்கள். ஆனால் இந்த சட்டம் வரும்போது சட்டத்தை எதிர்த்து எதற்காக மக்களுடைய குரலாய் நீங்க ஒலிக்கவில்லை என்கிற இந்த கேள்வி. சரி, 2023ஆம் ஆண்டு நீங்க இந்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்கல. அப்ப இன்னைக்கு நீங்க பேசக்கூடாது இல்லையா? அதுக்கப்புறம் பல தேர்தல்கள் வந்தது. 2024ல மக்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேண்டேட்டை கொடுத்தார்கள். மக்கள் அந்த மேண்டேட்டை கொடுக்கவில்லை என்றால் பிஜேபி இந்த முறை 400 பார் டெஃபினட்டா 400 பார் டெஃபினட்டா கொண்டுட்டு வந்தோம். மக்கள் உங்களுக்கு அந்த மேண்டேட்டை கொடுத்ததுக்கு பின்புதான் பிஜேபியை உங்களால் அந்த 240 நம்பர்ல முடக்க முடிந்தது. அதுக்கப்புறம் என்ன? இந்தியா அலையன்ஸோட எத்தனை மீட்டிங்ஸ்களை நீங்க கேட்டீர்கள்? எங்க கூட்டம் நடக்கிறது? இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் அவர்கள் தான் இந்த இந்தியா அலையன்ஸையே உருவாக்கிய நபர். சந்திரபாபு நாயுடு, மம்தா பானர்ஜி இவர்கள் எல்லாம். நிதிஷ்குமார் இந்த அமைப்பின் கன்வேனாக மாற ஆசைப்பட்டார். அதற்கு பின்பு நிதிஷ்குமாரை நிச்சயமாக நீங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தி இருக்கலாம், அல்ல சந்திரபாபு நாயுடுவை முன்னிறுத்தி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவர்கள் ஆசைப்படவில்லை. நாங்க ஒரு இந்த அமைப்பை நாங்க தான் உருவாக்கினோம் என்கிற அந்த அடையாளத்தை கேட்டார்கள். மம்தா பானர்ஜி அந்த அடையாளத்தை கொடுக்க மறுத்தது. முதலில் மம்தா பானர்ஜி தான் இந்த இடத்துல நிதிஷ்குமாருக்கு எதிராக எதிர்குறியை பிடித்தது. அடுத்தபடியாக சந்திரபாபு நாயுடு. இந்த இரண்டு நபர்களையும் இந்தியா அலையன்ஸ் வெளியேற்றியது. மம்தா பானர்ஜி, ராகுல் காந்தி வெளியேற்றினார்கள். யாருமே அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு இந்த இடத்தில் தான் உங்களுடைய இடம் என்கிற அந்த விஷயத்தை புரிய வைக்கவில்லை. அவர்கள் அங்க போனார்கள். இன்னைக்கு ஆட்சியில் யார்? இதே நரேந்திர மோடி. சரி, போனவர்கள் போய்விட்டார்கள், அவர்களை பற்றி நாம் பேச முடியாது. இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களாவது ஒற்றுமையாக இருப்பதற்காக இந்த ரோட் மேப்பை நீங்க போட்டீர்களா? அவர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்காக நீங்க வேலைகளை பார்த்தீர்களா? எதுவுமே கிடையாது.
There was no India Alliance today. ஆனால் இந்தியா அலைன்ஸை பற்றி பேசும்போது நாம் வெளிப்படையாக இந்தியா அலைன்ஸ் வந்து விட்டால் நாடு காப்பாற்றப்படும் கிடையாது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.